இங்கதான். அம்மா அம்மா, இந்த ரூம்குள்ளதாம்மா வந்தா. நான் கண்ணால பார்த்தம்மா. இப்ப அவ இங்க இல்லனா வெளியே எங்கேயாவது போயிருப்பா. வாங்கம்மா, நம்ம வெளியில போய் தேடலாம். வாங்கம்மா. ஏய் சிவா. சிவா, சிவா. ஏய், எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? காலையில மீட்டிங் இருக்கு, கம்பெனில அவ்வளவு ஒர்க் இருக்கு. கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி அதான் இங்க எதுவுமே இல்லைன்னு ஒவ்வொருத்தங்களும் சொன்னா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி எங்க எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்குறியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு தெரிஞ்ச அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சிவா, நீ இவ்ளோ தூரம் கோவப்படுறது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லப்பா. ஏற்கனவே கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீயே லேட்டா தான் தூங்குன. டைமுக்கு தூங்காம இருந்தா உனக்கு ரொம்ப டேஞ்சர் சிவா. நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி தான் இந்த வேலைக்காரி சக்தியும். நாம எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அவளுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வா. இத பாரு, நீ இதை எல்லாத்தையும் மைண்டு கொண்டு போனீனா உன்னால இப்ப ரிலாக்ஸ்டாவே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ போய் தூங்கு சிவா, போ. இந்த விஷயத்தெல்லாம் அம்மா நான் பாத்துக்கிறேன். வர வர இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுதான், இருந்தாலும் ரீசெண்டா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நல்லா இருக்கிறவங்களை கூட என் பொண்டாட்டி கழுவி கழுவி ஊத்தி மென்டல் ஆக்கிடுவா. சக்தி, கேக்குற நீன்னு தப்பா நினைக்காத. நீ நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாச்சும் நம்புங்க. நான் ஒருத்தவங்களை பார்த்தம்மா. ஏன் இந்த வீட்டுல நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? சரி சரி விடு, நீ போய் நல்லா படுத்து தூங்கு. இப்போதைக்கு நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ மைண்ட் அளவுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க, அதான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும் சக்தி. போ, போய் ரெஸ்ட் எடு. போ சக்தி, போய் தூங்கு. போங்க, எல்லாரும் போய் தூங்குங்க. என்ன நடக்குதுன்னே புரியல.